தமிழ்நாட்டில் 80,000 கோடி ரூபாய்க்கு தனியார்ட்ட பர்ச்சேஸ் பண்ண போறாங்க மின்சாரம். இதுல நமக்கு கிடைத்த சில ஆதாரங்களை நாம உங்கள்கிட்ட பேச போறோம். திமுக ஆட்சி வந்த உடனே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில 505+15 ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டு மக்களால பேசப்படுறது என்னன்னா, வேற ஒண்ணும் இல்லை, மாதம் ஒரு முறை மின் பகிர்வு கழகத்தின் சார்பில் ரீடிங் எடுக்கப்படும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ அது 2 மாசத்துக்கு ஒரு முறையா ஆட்சி முடிவு வரைக்கும் இருப்பதனால எங்களுக்கு ஏராளமான பாதிப்பு வருது. 500 யூனிட்டுக்கு மேலே போயிருது 2 மாசத்துல. எங்களுக்கு கடுமையான ரேட்டை ஸ்லாட்டை மாத்துறாங்க. ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் என்று இருந்தது, தற்போது அது அதிக பணம் வருகிறது என்று நடுத்தர மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையில மின் பகிர்வு கழகத்தின் மூலம் 80,000 கோடி ரூபாய்க்கு அவர்கள் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதில் ஏராளமான முறைகேடுகள் இருப்பதை நம்முடைய தணிக்கை, அதாவது செய்தி பிரிவு துல்லியமாக உங்களுக்கு இந்த செய்தியை தரப்போகுது. இதுல ஒரு அரசுக்கு எதிராலாம் இல்லை, மக்களின் நலன் காக்கும் இந்த செய்தியில பார்ப்போம். 2023-24 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021 வந்துச்சு. 22 விலையை உயர்த்தினார்கள். எதுல? மின் கட்டணத்தை. 2023-24 8,290 கோடி யூனிட் மின்சாரத்தை தமிழக அரசு கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. 8,290. இதன் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 55,754 கோடி. 2023-24 மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அவர்கள் உத்தேசமாக பெற்றதை விட 13,179 கோடி ரூபாய் அதிகமாக அவர்கள் இதுல வருகிற கணக்கு. ஆக இந்த 13,179 கோடி என்பது 917 கோடி யூனிட் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 2023-24 8,290 கோடி யூனிட்டுக்குத்தான் 55,754 கோடி ரூபாயை தமிழக அரசு பர்ச்சேஸ் செய்திருக்கிறது. இதுல மத்திய அரசின் தொகுப்பில் வாங்கினா ஒரு யூனிட் 4 ரூபாய் 93 பைசா. ஆனா அதை தனியார்கிட்ட வாங்கினா 6 ரூபாய் 94 பைசா. இதுல சூரிய மின்சாரம், சக்தி மின்சாரம் 6 ரூபாய் 94 பைசா. அதே போன்று சர்க்கரை ஆலைகளின் மூலம் உற்பத்தி ஆகக்கூடிய சில விஷயங்கள் 9 ரூபாய் 54 பைசா என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தமிழக அரசு உற்பத்தி செய்தால் உண்மையிலேயே ஒரு யூனிட்டுக்கு நமக்கு 5 ரூபாய் தான் செலவு கிடைக்கும். ஆனால் தற்போது தமிழ்நாடு அரசு பர்ச்சேஸ் பண்றது எவ்வளவு ரூபாய்க்குன்னு பார்ப்போம். ஒரு யூனிட்டு 12 ரூபாய், 16 ரூபாய், 21 ரூபாய், 26 ரூபாய். தோழர்களே, 5 ரூபாயிலிருந்து 26 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது எத்தனை ஆயிரம் கோடிகள் நமக்கு நஷ்டம் வருது என்பதை நீங்க மனசாட்சியை வைத்து பார்த்தால் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இந்த செய்தியில தமிழ்நாடு மின் வாரியத்தினுடைய மிக முக்கியமான எக்ஸ்பர்ட், நீண்ட அனுபவம் பெற்ற திரு காந்திய நாம அவருடைய இதை நாம எடுத்திருக்கிறோம். அவர் என்ன சொல்லியிருக்கார் இந்த விவகாரம் குறித்து கேட்கிற போது, அவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது திரு காந்தி இவ்வாறு கூறினார். அதாவதுங்க, தமிழ்நாடு மின் வாரியம், தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம், தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள், இந்த 3 பேர் சேர்ந்துதான் கள்ள கூட்டணி அமைத்து அரசிலிருந்து கொள்முதலுங்கிற பேர்ல பல ஆயிரம் கோடிகளை லூட் பண்றாங்க. இதனுடைய விளைவு மக்களின் தலையில் 400 ரூபாய் கெட்டவர்கள் 1,700 ரூபாய் கெட்டக்கூடிய நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை, இது பக்கா லூட்டிங் என்பதை தமிழகத்தினுடைய மிக முக்கியமான மின்துறை பொறியாளர் அமைப்பின் தலைவர் திரு ஷா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, 2020 அடுத்த செய்தி பார்ப்போம். அவர் சொன்னது இதோட சரி. அடுத்து நம்ம இதை உள்ள போய் பார்த்தா 2021-22 திமுக ஆட்சிக்கு வந்தவுடன்
அதுல 18,000 கோடி ரூபாய் மின்துறைக்கு நஷ்டம்னு திமுக சொல்லி 2022ஆம் ஆண்டு விலையை கட்டண உயர்வை அறிவித்தார்கள். இந்த கட்டண உயர்வின் மூலமாக என்ன பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மிகப்பெரிய தொழிற்சாலைகள், மேனுஃபேக்சரிங் ஹப்பு, ஐடி செக்டோரியல், மூன்றாவது கவர்மெண்ட் கல்வி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இந்த பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டிடியூஷன் நிறுவனங்கள் எல்லாவற்றுக்கும் கடுமையாக விலை உயர்த்தப்பட்டது. என்ன உயர்த்தினாங்க? ஒரு யூனிட் 6.5 ரூபாயாக இருந்தது. இப்போ அதை 12ஆக உயர்த்தினார்கள். டபுள் ஆயிரும். 1000 ரூபாய் 2000, 10,000 20,000, 50,000 1 லட்சம் ரூபாய். சாதாரணமாக 50,000 வரும் பெரிய யூனிட்டுக்கெல்லாம். திருப்பூர், அப்புறம் சிப்காட்டில் இருக்கிற எல்லாருமே அதிகமாக உயர்ந்து விட்டது. இந்த உயர்வதன் மூலமாக 14,000 கோடி ரூபாய் அரசுக்கு லாபம். எவ்வளவு லாபம் சார்? 14,000 கோடி ரூபாய் அரசுக்கு லாபம். 2023-24 மீண்டும் அவர்கள் அடுத்த கம்பி கதையை சுத்துறாங்க, நஷ்டமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல 28,000 கோடி தமிழக அரசு இந்த நஷ்டம் ஏற்பட்டதாக மறுபடி கம்பி கட்டும் கதையை தமிழ்நாட்டின் திமுக அரசு சொன்னது. சொல்லிட்டு இதை குறித்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்குறோம், என்னப்பா இவ்வளவு நஷ்டப்பட்டிருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவ்வளவு விலையை உயர்த்தி மறுபடி நஷ்டங்கிறான்னு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? துறை சார்ந்த ஆளுமைகள், தமிழக மின்சாரத்துறை எந்த ஒரு நிலையிலும் நஷ்டம் இல்லை, ஏற்கனவே வாய்ப்பே இல்லை. அதாவது இந்த விலை உயர்வுக்கு பின்னும் நஷ்டம் வரல, ஆனா மின் வாரியம் வேண்டுமென்றே நஷ்டத்தில் தள்ளப்படுகிறது என்பதை மூத்த பொறியாளர் ஒருத்தர் சொல்றார். சரின்று அண்ணா சாலையில் இருக்கும் மற்றொரு பொறியாளரை நாம் அணுகி கேட்ட அவர் சொல்றாரு, ஒரு உற்பத்தி பெருக்கி இவ்வளவுதான் விலை, இது ஒரு பொருளுக்கு இவ்வளவுதான் விலைன்னு இருக்கும். அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருளுக்கு மேல நாம எப்படி கொடுக்க முடியும்? 5 ரூபாய் உற்பத்தி விலை, தமிழ்நாடு மத்திய தொகுப்பு 4 ரூபாய் 94 பைசா, 5 ரூபாய் 5,500 ரூபாய். ஆனால் தமிழக அரசு அதிக விலை கொடுத்து வாங்குவது 12 ரூபாய், 16 ரூபாய், 21 ரூபாய், 26 ரூபாய் தனியார் இடத்துல. இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா என்று அவர் நம்மிடம் சொல்கிறார். இதை அடுத்து மூன்றாவதாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய உதய் திட்டத்துல கையெழுத்து போட சொல்லி நெருக்கடி போட்டிருக்காங்க. இது திமுக இல்ல, அது ஏற்கனவே போடப்பட்டது. அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற காலமெல்லாம் இவற்றுக்காக அவர் கையெழுத்து போட மறுத்தே இருந்தார். இப்ப எடப்பாடியுடைய அரசு அந்த கையெழுத்து போட்டதன் விளைவாக தனியார் தமிழக அரசு உற்பத்தி செய்யக்கூடாது, தனியார்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணு அழுத்தம் மத்திய மோடி அரசு கொடுப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. தமிழக அரசு உற்பத்தி 20% மட்டுமே உற்பத்தி திட்டம் மூலம் இருக்க வேண்டும் என மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மைகள் நமக்கு அடுத்த விசாரணையில தெரிய வரும். ஆகவே இதன் அடிப்படையில் அமெரிக்காவில் வெளியான செய்தியின் மூலம் தமிழக அரசினுடைய மிக முக்கிய பிரதிநிதி அதானியை சந்தித்தார். அந்த வழக்கு பெண்டிங். அமெரிக்க அரசு அந்த வழக்கை நடத்துவதற்கு இந்தியாவினுடைய அணுகுமுறைகளை பார்த்தால் இந்தியா அதற்கு கோஆபரேஷன் செய்யவில்லை என்றும் அமெரிக்காவிலிருந்து நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இதற்கு இடையில டான்ஜெட்கோ சில ஸ்லாட்டை அறிவித்திருக்கிறாங்க. காலை 6 மணியிலிருந்து 10 மணி, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி. இது ஒரு பீக் ஹவர்ஸ். இந்த நேரங்களில் நீங்க உற்பத்தி செய்து உங்களுடைய தொழிற்சாலைகளை இயக்கினால் நார்மலா வருவதை விட 20% கட்டணம் அதிகரிக்கும். இதுக்கு பயந்து ஏற்கனவே டெபாசிட் எல்லாம் அதிகரித்த நிலையில தமிழ்நாட்டில் பிரதானமான இந்த பீக் டைம்ஸ்ல உற்பத்திகளை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இதன் மூலம் சிறு குறு தொழில்கள், ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவிற்கான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அந்த நேரத்தில் கதவடைப்பு செய்திடுறாங்க. இதனால் தொழிலாளர்களுடைய வாய்ப்புகளும் சம்பளமும் பெரிய அளவில் குறைக்கப்படுகிறது என்றும் செய்திகள் வந்திருக்கிறது. அப்புறம் நாம் அதை உள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்தங்க. தமிழக அரசு கிட்டத்தட்ட 1,62,580 கோடி கடன். எவ்வளவு கோடி இருக்கு கடன்? 1,62,580 கோடி கடன். இந்த கடனை இந்தியா முழுவதுமாக கடனை நாம போய் பார்த்தா
ஒட்டுமொத்த மாநிலங்களின் கடல்கள் அனைத்தும் 6 லட்சம் கோடி. தமிழ்நாடு மட்டும் 1,62,000 கோடி மின்சாரத்துறை மின்வாரியம் பெரும் அளவில் கடனில் இருக்கிறார்கள். ஏன் நீங்க இதெல்லாம் உற்பத்தி செய்ய மாட்டீங்க என்று சொல்லி பார்த்தா, உற்பத்தி செய்வதற்கான திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாம உற்பத்தி செய்தா, நாம கிரிட போட்டு, நாம மேனுஃபேக்சர் செய்தா சொந்தமா 5 ரூபாய்க்கு மேல் வராது. பர்ச்சேஸ் செய்யும் போதுதான் தமிழக அரசினுடைய பணங்கள் இன்றைக்கு 80,000 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளில் பர்ச்சேஸ் செய்வது பெரிய பாதிப்பை அதாவது வரக்கூடிய நம்முடைய மக்களின் தலையில் கட்டப்படும் என்றும் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் தமிழக அரசு உற்பத்தி செஞ்சா அதை கடத்துவதற்கு நமக்கு சாதனம் இருக்கா அப்படின்னு நாம போய் பார்த்தோம். அப்படி பார்க்கின்ற போது 9 லட்சம் கிலோமீட்டர் கிரிட் நம்மள்கிட்ட இருக்கு. எத்தனை லட்சம்? 9 lakhs. அதன் மூலமாக அந்த கிரிட் மூலம் மின்பாதைகள் மூலமாக உற்பத்தி ஆவதை கும்மிடிப்பூண்டிலிருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி கேரளா பார்டர் வரையும், ஆந்திரா பார்டர் வரையும் எல்லா இடங்களிலும், தர்மபுரி, தூத்துக்குடி, இல்ல உள் மாவட்டங்கள் தென்காசி, அதே போல சென்னை, செங்கல்பட்டு, எல்லா இடங்களிலும் ரொம்ப குக்கிரமமான இடங்களுக்கும் இந்த 9 லட்சம் கிலோமீட்டர் வழித்தடங்கள் கிரிடை பயன்படுத்தி கொண்டு போகலாம். அந்த வசதி இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 4 லட்சத்திற்கு மேற்பட்ட மின் மாற்றிகள் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது. அப்ப அந்த வசதி இருக்கா? இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அடுத்து 2000 துணை மின் நிலையங்கள், ரொம்ப கிலோவாட்ஸ் கம்மியாக இருக்கக்கூடியது இருக்கு. இவ்வளவு வசதியும் 9 லட்சம் கிரீடர்கள், 4 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர், 2000 துணை மின் நிலையங்கள், அதாவது சப்ஸ்டேஷன், இவைகள் இருந்து கொண்டும் இதையெல்லாம் பயன்படுத்தி தமிழக அரசு இந்த 80,000 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்றத 40,000 30,000 கோடிக்கு நாம உற்பத்தி ஆரம்பித்தாலே தமிழக அரசு மின்மிகை மாநிலமாக மாறிவிடும், சர்ப்ளஸா உருவாகிறோம். ஆனா அதை செய்யல. என்ன காரணம்? அதை செஞ்சா கமிஷன் கிடைக்காது. இது ஒரு பெரிய லூட்டிங் இன்ஸ்டிடியூஷனா மாறி இருக்கு. ஆகவே இந்த நிலையில நமக்கு தேவையான 1500 மெகாவாட் பர்ச்சேஸுக்கு இப்பொழுது 7000 மெகாவாட் மின்சாரத்திற்காகவும் 6 ரூபாய் 9 ரூபாய் என்று நாம ஸ்லாட்டை பிக் பண்ணியிருக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு 80,000 கோடி ரூபாய்க்கு இந்த பர்ச்சேஸின் மூலம் மக்கள் தலையில் பெரும் பாதிப்பு ஏற்படும். மின்சார வாரியம் 1,62,507 கோடி கடன். வடசென்னை யூனிட்டு தற்போது வேலை செய்யவில்லை. 3 ஆண்டுகளில் 10,000 கோடி நமக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. உடங்குடியில போட்ட திட்டம், அதே மாதிரி குந்தா நீரேற்று மின் நிலையம் திட்டம், 3வது கொல்லிமலை திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாம் வேண்டுமென்றே மடைமாற்றம் செய்யப்பட்டு கிடப்பில் போட்டிருக்கிறது. சூரிய மின் உற்பத்தி தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பதற்கான வழிவகை இல்லை. 1 கிலோவாட் சோலார் மின் உற்பத்தி செய்யணும்னா நம்ம 1500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். இது ரொம்ப 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் செலவு வராது. இப்போ இந்த 80,000 கோடி ரூபாயை நாம பயன்படுத்துறது வெறும் 17,000 கோடி ரூபாய் பயன்படுத்தினாலே தமிழகம் முழுவதும் சோலார் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதை ஆரம்பிக்காமல் பெரிய அளவு லாபத்தை பார்க்க முடியாமல் பெரும் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது திரு காந்தியுடைய ஸ்டேட்மெண்ட். மறுபடியும் சொல்றேன், ஷா காந்தி தமிழ்நாடு மின் பொறியாளர் சொல்றாரு, தமிழக மின்வாரியம், தமிழ்நாடு முறை ஆணையம், ஒழுங்குமுறை ஆணையம், மின் தனியார் உற்பத்தி, இந்த 3ம் கூட்டு களவாணிகள். 80,000 கோடியில 1% பார்த்தா கூட 800 கோடி ஆச்சு. 10% தான் 8,000 கோடி ஆச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 16,000 கோடி ரூபாய் அரசுக்கு கள்ளத்தனமாக பணம் போகிறது. பாவப்பட்ட மக்கள், தொழிலாளர்கள், ஏழைகள் எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க. நம்முடைய ஸ்பெஷல் டீம் விசாரணையில் கிடைச்ச ஆவணங்களை வச்சு தமிழக மின்துறையில் ஏற்படுகிற நஷ்டத்தை உங்களுக்கு சொன்னோம். மீண்டும் அடுத்த செய்தியில் நாம் உங்களுக்கு வர்றோம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.